பக்தர் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ அந்த சர்வ் பண்றவனையும் பிடிக்கும். இதுவே அந்த பக்தர்களை யாராவது அவர்கள்கிட்ட அபசாரப்பட்டா அப்படின்னா பகவானுக்கே பொறுக்காது. ஏன்னா பகவான் அது பொறுக்காதுன்னு ஏன் அதை எக்ஸ்கிளமேஷனோட சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அதே பகவான் தான் இல்லையா? நியாயமா பார்த்தான்னா அவருக்கு ஒரு டிஃபரன்ஸே இருக்கக்கூடாது. ஆனாலும் தன்னையே சார்ந்தவா, தன்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா, தன்னையே எந்நேரமும் ஸ்மரணம் பண்றவால அவரால் அப்படி விட்டு கொடுக்க முடியல. அப்படி அவரை மீறியும் அது ஒரு கோபம் வருது. அது எப்பேற்பட்ட இதுன்னா, எந்த விதமான ஒரு அபச்சாரம், அதாவது ஒரு ஒரு தப்பு பண்றோம் நம்ம அப்படின்னா, அது பகவானுக்கு ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா கூட மன்னிச்சிருவார். அதுவே பகவானுடைய பக்தர்கள் தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு அபச்சாரம் அப்படின்னு பண்ணான்னா பொறுக்கவே மாட்டார். அதுக்கு உபாயமும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு 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 தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பகவானுக்கு அபச்சாரப்பட்டா கூட அந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. இதுவே பக்தர்கள் கிட்ட அபச்சாரப்பட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரமே இல்லை. அதுதான் இந்த அம்பரீஷ சரித்திரத்துல யாரா இருந்தாலும், அது ரிஷியாவே இருந்தாலும், பாகவதர் பக்தன் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான்னா அந்த பக்தனை தவிர பகவானாலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம யதாசக்தி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கோம். இப்போ இந்த அம்பரீஷ சரித்திரத்துல சுக மகரிஷி, சுகர் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொல்ற. இந்த சுக மகரிஷி ஒரு ரொம்ப ஒரு நல்ல கதை சொல்றதுலயே ரொம்ப டாப் மோஸ்ட். நன்னா கதை சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஹுக்கு சொல்லணும், ஹுக் பண்ணணும் ஆடியன்ஸை, நல்லா ஹுக் பண்ணி அதுக்கப்புறம் அவளை ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல விடணும். இப்போ நம்ம படத்துல பார்த்தோம்னா நல்லா ஹுக் பண்ணிட்டு என்ன நடக்கும் அது அடுத்த வாரம் அப்படின்னு அது பண்ணா ஒரு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? இந்த மாதிரி சுகமஹரிஷி நேரடியா எதுவுமே சொல்ல மாட்டார். முதல் லைன்ல பக்தி துரோ இது மகாத்மியத்துல இருக்கு. இவர் என்ன சொல்ற, நாவாகாத அம்பரீஷோ பூத் மகாபாகவதா கிருதி நாஸ்பிருஷத் பிரம்மசாபோபி என்ன பிரதிஹத குவச்சித். அதாவது பரீட்சித் கிட்ட சொல்ற, பரீட்சித்துடைய கதை நம்ம கேட்டிருப்போம். பரீட்சித்துக்கு ஒரு சாபம், அதனால 7 நாட்கள்ல தக்ஷகன் அப்படிங்கிற பாம்புனால சாகக்கிடுவான் அப்படின்னு ஒரு சாபம் பரீட்சித்துக்கு. அதனால இது எதுக்கு சொல்றேன்னா, பரீட்சித்துக்கு தெரியும் ஒரு ரிஷி சாபம் கொடுத்தாருன்னா அதை தப்பிக்க முடியாது அப்படின்னு பரீட்சித்துக்கு தெரியும். முன்னாடி ஒரு ஐடியா இருக்கு. அதுக்காக பர்பஸ்லி அவர் என்ன சொல்ற, நாபாகாத் அம்பரீஷோ பூத் மகாபாகவதா கிருதி. அம்பரீஷன் ஒரு மகாபாகவதன் இருந்தான். அவன் என்னன்னா, நாஸ்பிருஷத் பிரம்மசாபோபி என்ன பிரதிஹத குவச்சித். பிரம்மசாபம் கொடுத்தா அவனுக்கு, ஆனா அது பலிக்காம போயிடுது அப்படின்னு. இவனுக்கு தூக்கியவா இருக்கு. நான் இப்ப 7 நாள் கதை கேட்கிறேன், இப்ப நான் போக போறேன் அப்படின்னு கேட்டு இருக்கேன். சூலாயுதத்துக்கு கூட நம்ம காப்பாத்திக்கலாம், நம்ம சரணடையலாம். ஒரு அஸ்திரம் முட்டா, பிரம்மாஸ்திரம் முட்டா சரணடையலாம். எது பண்ணாலும், என்ன அஸ்திரம் முட்டாலும் சரணடையலாம். ஆனா அந்த ரிஷி சாபத்துக்கு மட்டும் ஒரு உபாயமே இல்லையே. அவ கொடுத்ததுதான், அது நடந்தே தீருமே, அது எப்படி பலிக்காம போச்சு அப்படின்னு அத ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ண பரீட்சித்ல. அதுக்கப்புறம் பரீட்சித் எப்படி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எப்படி ஒரு பிரம்மசாபம்னா அது நார்மல் சாபம் இல்லை, யாராவது குவாலிஃபைடு ஆனவா கொடுக்கணும். இப்போ சாபம் அப்படின்னாலே சாபம் கொடுக்கறதுக்கு தபஸ் இருக்கணும். சும்மா நம்ம போய் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னா அதனால ஒண்ணும் ஆயிடாது. சாபம் கொடுக்கறவா ஜெனரலா ஒரு ஒரு சாபம் கொடுக்கறவா, இப்போ விஸ்வாமித்திரரோட கதையில நிறைய பார்ப்போம். அவர் சாபம் கொடுக்கிறார், அதனால அவருடைய தபோபலம் குறையிறது, திருப்பி போய் தபஸ் பண்றார், திருப்பி சாபம் கொடுக்கிறார், திருப்பி தபஸ் குறையிறது, திருப்பி தபஸ் பண்றார் அப்படின்னு. சாபம் அப்படிங்கிறது அந்த அந்த அவர்களுடைய அந்த சக்தியை அத அந்த இடத்துல யூஸ் பண்ற, அந்த சாபத்தை கொடுத்தா அது குறைஞ்சிடுறது. பாகவதத்துல கூட பரீட்சித்துக்கு இந்த சாபம் கொடுத்த ஸ்ருங்கி அப்படிங்கிறது ஒரு ரிஷி புத்திரன் சாபம் கொடுக்கறான். அப்போ அப்பா பார்த்துட்டு கேட்கிறார், என்ன தேஜஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கே இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சாபம் கொடுத்ததுனால அந்த தபோபலம் குறைஞ்சிருக்கு. they can visibly see இந்த சாபம் கொடுத்ததுனால அந்த தபோபலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ இந்த சாபம் யாராலையும் நார்மலானவாலாம் கொடுக்க முடியாது, தபோபலம் இருந்தாலும் கொடுக்க முடியும். அதுவும் இப்போ பிரம்ம சாபம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்
சாபம் கொடுத்தா அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயமே இல்லை. அதுக்கப்புறமும் இவர் வந்து ஒரு இக்கு போட்டு இல்ல அது அப்படிதான். ஆனா அந்த பிரம்ம சாபம் கூட பலிக்காம போச்சு அம்பரீஷன் கிட்ட அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் பரீட்சித்துக்கு என்ன அப்படி என்ன பண்ணார் அவர் அப்படிங்கிற கதையை கேட்கணும் அப்படின்னு. அம்பரீஷோ மகாபாகः சப்தத்வீபவதீம் மஹீம் ஆவ்யயாஞ்ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி. அம்பரீஷன் அப்படிங்கிற மகாராஜா வந்து இக்ஷ்வாகு குலம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ராமச்சந்திர பிரபு இருந்த குலம் இக்ஷ்வாகு குலம். அந்த குலம் சூரிய வம்சத்துல ராமருக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி நாபகன் அப்படின்னு ராஜாக்கள்லாம் இருந்தா. அந்த வரிசையில வந்த ஒரு ராஜா தான் இந்த அம்பரீஷன். இந்த அம்பரீஷனுடைய கதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல வருது இந்த அம்பரீஷனுடைய கதை. இந்த அம்பரீஷன் எப்பேற்பட்ட ராஜான்னா சப்த தீபவதி மஹிம். ஒரு ராஜாவை எடுத்துட்டோம்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு ராஜா இருக்கலாம், ஒரு நகரத்துக்கு ஒரு ராஜா இருக்கலாம், மேயர் நகரத்துக்கு ராஜா, ஒரு ஸ்டேட்டுக்கு ராஜா இருக்கலாம், ஒரு ப்ராவின்ஸ்க்கு ராஜா இருக்கலாம், ஒரு கண்ட்ரிக்கு ராஜா இருக்கலாம். ஆனா அம்பரீஷன் சப்த தீபவதி மஹிம் 7 கான்டினென்ட்டுக்கும் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல் வேர்ல்டுக்கே ராஜா, ஒரே ராஜா, கண்டெஸ்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஃபுல்லா பூலோகம் ஃபுல்லா ஒரே ராஜா தான் அம்பரீஷன் தான். அப்படின்னா எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதோட ஸ்கேல. ஒரு கண்ட்ரியை ஆள்றதே ரொம்ப கஷ்டம், அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுவே அவ்வளவு ஒரு கர்வத்தை கொடுக்கும். ஒரு கண்ட்ரி ஆண்டாலே அவ்வளவு பெரிய கர்வத்தை கொடுக்கும். அப்படின்னா 7 தீபம் 7 கான்டினென்ட்டை வந்து ஒரே கிங்கா இருக்கான். ஒரு கண்டெஸ்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கிங்கா இருக்கணும். அப்போ நம்ம அந்த ஸ்கேல யோசிச்சு பார்க்கணும். ஆனா சுக மகரிஷி இந்த ஸ்லோகத்துல அம்பரீஷோ மகாபாகः அப்படிங்கிறது. இப்போ சுக மகரிஷி வந்து எல்லாத்தையும் துறந்தவர். அவர் வந்து அவன் அவ்வளவு பைசா வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து மகாபாகவதன் சொல்லணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. நம்ம அவரோட கான்டெக்ட்ல இருந்து பார்க்கணும். இப்போ நம்ம யாராவது பார்த்தோம்னா 7 கான்டினென்ட்டுக்கு ராஜா அப்படின்னா எவ்வளவு பணம் இருக்கும்ல அப்படின்னு பார்க்கல. அவர் மகாபாகः அப்படின்னா அவருக்கு என்ன இருந்ததுதான் அப்படின்னா நம்ம ஆண்டாள் சொல்ற மாதிரி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு. அது எந்த நீங்காத செல்வம் இருந்துதான்னா பக்தி அப்படிங்கிற நீங்காத செல்வம் இருந்துதான். இப்ப செல்வம் அப்படின்னா இப்ப செல்வம் சம்பாதிக்கிறதுல இப்ப நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு இல்லையா? அதுவும் அந்த செல்வத்தை வந்து நம்ம சம்பாதிக்க அது வந்து செல்வம் அப்படின்னு அது போறது. அந்த செல்வம் அப்படிப்பட்ட ஒரு செல்வம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கஷ்டமா இருக்கு அதை சம்பாதிக்கிறது. அதை ரீட்டைனும் பண்ண முடியல அவ்வளோ ஈஸியா. அப்படி இருக்கிறச்சே நீங்காத செல்வம் இருந்ததுதான் அம்பரீஷனுக்கு. அதை வந்து அந்த வெல்த் வந்து அந்த கான்டினென்ட்டை வச்சுக்கிறத சொல்லலை. அது வந்து அந்த நீங்காத செல்வம் வந்து பக்தி, அவ்வளோ ஒரு பக்திமானா இருந்தான் அம்பரீஷன். எப்பேற்பட்ட பக்திமான் அப்படின்னா இப்போ சப்தத்வீபத்துக்கு ராஜானா எவ்வளோ ஒரு ராஜ்ய காரியம் இருக்கும், எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு ராஜ்ய காரியமும் பண்ணிட்டு ஆனா ஒரு கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணணும், ஒரு கோயில்ல வந்து கிளீன் பண்ணணும், டெய்லி சந்தி வந்து கிளீன் பண்ணணும்னா ராஜா வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ராஜாவே வந்து பண்றாரு. ஆனா இப்போ பக்தி பண்றச்சே அதுக்கு அனுகூலமான ஒரு பார்ட்னரும் வேணும். இப்போ அவருடைய மனைவியும் அதுக்கு அனுகூலமா இருக்கணும். ஒருத்தர் ரொம்ப பக்திமானா இருந்து ஒருத்தர் பக்திமானாவே இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம கர்தம பிரஜாபதி அப்படின்னு பாக்குறோம் பாகவதத்துல. அவர் வந்து 10,000 தேவ வருஷம் தபஸ் பண்ணார். எதுக்குன்னா அனுகூலமான பத்னி வேணும் அப்படின்னு. பக்தி பண்றதுக்கு அனுகூலமான பத்னி வேணும். அது அவ்வளவு ஒரு அரிதான விஷயம். அதுக்குதான் சொல்றேன். அதுக்கு அப்படி தபஸ் பண்ண அந்த அம்பரீஷனுக்கோ அப்படி ஒரு அனுகூலமான பத்னி ஸ்ரீமதி அப்படின்னு பேரு அம்பரீஷனுடைய பத்னிக்கு. 2 பேரும் போட்டு கைங்கரியம் பண்றாலும். எப்படின்னா இவர் வந்து காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்து இந்த கோயிலுடைய சன்னதி பிராகாரத்தெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும், பூ பறிக்கணும் அப்படின்னு கைங்கரியத்துக்கு போனா 3:45 அவ எழுந்து போய் பண்ணிடுவா. இவர் வந்து அதை பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவ வந்து பண்ணிடுவா. அப்படி போட்டுட்டு கைங்கரியம் பண்றா. யாரு? சப்த தீபத்துக்கும் ராஜாராணியா இருக்கக்கூடியவா அப்படி ஒரு இறங்கி கைங்கரியம் பண்றா. அது மட்டும் இல்ல, அம்பரீஷர் எங்க இருப்பார்?
ராஜானா எங்க இருப்ப, ராஜ்யசபையில இருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்லையா. இவர் டைம் கிடைச்சது, யாராவது வந்து பாகவதர் வந்திருக்கா அப்படின்னு அவர் கோர்ட்ல யாராவது சொல்லிட்டா, ராஜானா எப்படி ஒரு தோரணையா இருப்பார் இல்லையா, வர சொல்லு, நான் வரேன் அப்படின்னு, காரியம்லாம் இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. இல்ல, பாகவதா அப்படின்னு சொல்லி சென்டென்ஸை முடிக்கல, பாகவதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிடுகிடுகிடுன்னு அந்த சிம்மாசத்திலேருந்து எழுந்து ஓடி அவர்கள் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்றார். அவர்களுடைய ஒரு அங்கத்தையும் ரொம்ப அழகா தன்னுடைய ஒரு அங்கத்தையுமே வந்து பகவானுடைய சேவைக்கே அர்ப்பணம் பண்ண ஒரு பெரிய ஒரு குணவான் அம்பரீஷர். இப்போ நம்மளுடைய சிரசு, நம்மளுடைய தலைக்கு என்ன ஒரு ஒரு அது இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சாதுக்களை நமஸ்காரம் பண்றதுக்கு, பகவான் இடத்துல நம்ம வந்து நமஸ்கரிக்கிறதுக்கு, அதுதான் அதனுடைய பிரயோஜனம். அதனால அம்பரீஷன் எப்பேற்பட்ட மகாராஜா, எப்பேற்பட்ட சப்ததீபத்துக்கு மகாராஜா, ஆனா சாதுக்களை பார்த்தா உடனே விழுந்துருவா காலில். அது ஒரு ஒரு அகந்தை இல்ல, ஒரு அகங்காரம் இல்ல, அது எல்லாத்தையும் மீறி தேகாபிமானம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ராஜா இந்த அம்பரீஷன். தன்னுடைய ஒரு அங்கத்தினாலையும் தன்னுடைய வாயினால எப்பொழுதுமே நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்பரீஷன், எப்பொழுதுமே பகவானுடைய சிந்தனையில இருக்கிற அம்பரீஷன், எப்பொழுதுமே அவருடைய கோர்ட்டு பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குமா.